யூடியூப் மூலமா மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானவர் தான் ஹர்ஷா சாய். தெலுங்கானாவை சேர்ந்த இவர் பாத்தீங்கன்னா பெட்ரோலை இலவசமா மக்களுக்கு தரதா வீடியோ போட்டு அதன் மூலமா இந்தியா முழுவதும் வைரலானவர். இவரை இந்தியாவுடைய மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே பிரபலம் அப்படின்னு தான் சொல்லணும். பணம் இல்லாம கஷ்டப்படுற ஏழைகளுக்கு கட்டுக்கட்டா பணத்தை வாரி கொடுத்து அசாத்தியமான பல செயல்களை செஞ்சு ஏழை மக்களுக்கு தொடர்ந்து உதவிட்டு வராரு. இவருடைய வீடியோஸ் எல்லாம் வைரலாகவே தெலுங்குல மட்டும் இல்லாம இவரோட வீடியோஸை அதிக அளவுல பாக்குற எல்லா மக்களுக்கும் புரியணும் அப்படின்னு தமிழ் மற்றும் ஹிந்தியிலையும் வீடியோவை டப்பிங் பண்ணி வெளியிட ஆரம்பிச்சாரு. இதனாலேயே இவருக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவிலையும் ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவரோட வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பலரும் இவர்கிட்ட உதவிகளை கேட்கறதையும் நம்மளால பார்க்க முடியும். இப்படி பிரபலமா இருக்கக்கூடிய ஹர்ஷா சாய் மேல நடிகை ஒருத்தவங்க புகார் கொடுத்திருக்கிறது இப்போ அவருடைய ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஹர்ஷா சாய் பாத்தீங்கன்னா மெகா அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்க போறதா அறிவிச்சிருந்தாரு. அதனுடைய டைட்டில் அண்ட் டீசர் கூட வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த மெகா படத்துல ஹீரோயினா நடிக்க கமிட் ஆனவங்க தான் ஆக்டர் மித்ரா சர்மா. அந்த படத்துக்கு ஹீரோயினா மட்டும் இல்லாம ப்ரொடியூசராகவும் இவங்க தான் இருந்திருப்பாங்க. இவங்க பிக் பாஸ் தெலுங்கு மூலமா ரொம்பவே பிரபலமானவங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் நடிக்கிறதுனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மித்ரா சர்மா ஹர்ஷா சாய் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. ஹர்ஷா சாய் பாத்தீங்கன்னா மித்ரா சர்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்தி கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல பணம் வாங்கி இருக்காரு அப்படின்னும், மித்ரா சர்மாவுடைய நிர்வாண புகைப்படம் மற்றும் வீடியோக்களை வச்சு அவங்கள மிரட்டி பணம் வாங்கி இருக்காரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம ஹர்ஷா சாய் மித்ரா சர்மாவை கற்பழிச்சு இருக்கிறதாவும் புகார் கொடுத்திருக்காங்க. போலீஸும் இது தொடர்பா மித்ராவை மெடிக்கல் செக்அப் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல குற்றம் நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா ஹர்ஷா சாயை ஜெயில அடைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஹர்ஷா சாய் மித்ரா சர்மா கிட்ட பேசின ஆடியோ ப்ரூஃப் லீக் ஆகி இருக்கு அப்படின்னு ஒரு ஆடியோவும் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ఇదేంటి కాదు కాదు ఇదేంటి నేను నీకు చెప్తుంది అర్థం కావట్లేదా? Which a mistake I made when you said you never had love. I had to stop there. I did not stop. There it ends. On no love only it ends. இந்த ஆடியோவை கேட்ட பலருமே இது ஃபேக்கா எடிட் பண்ணப்பட்ட ஒரு ஆடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹர்ஷா சாய் பத்தி இப்படி ஒரு சர்ச்சை ஏற்படவே இப்ப அவரே இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாமே என்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக தான். உங்களுக்கு என்னை பத்தி தெரியும், உண்மையும் சீக்கிரமே வெளியே வரும். இனிமே இதை பத்தி என்னுடைய அட்வொகேட் மிஸ்டர் தானிகொண்டா சிரஞ்சீவி பாத்துக்குவாரு அப்படின்னு ஹர்ஷா சாய் நடிகை மித்ரா சர்மா வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு.